சென்ற வாரத்திலே நாம் பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு, பாவங்களிலிருந்து நாம் விலகி வாழ்வதற்கு கடவுள் என்ன செய்கிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து பார்த்தோம். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது நாம் படித்த ஒரு வேத பகுதி யோவான் 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்கின்ற பகுதியை நாம் படித்து வந்தோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்கின்ற அந்த வசனம் மட்டுமல்ல, தேவன் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன். எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன்? நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி வரும்போது எப்படி இருப்போம் என்று தெரியாது. ஆனாலும் அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாக, இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதற்கு ஒப்பாக நாம் மாறுவோம் என்கிறதை அறிந்திருக்கிறோம். இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் எவர்களும் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர் வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி அப்போ தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளுது. அப்போ நாம் தேவனுக்கு ஏற்றுக்கொண்டது நிமித்தம், தேவனோடு கூட வாழ்வது நிமித்தம் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகின்ற ஒரு காரியம் என்று சொல்லி இருக்கிறது. இப்போ நம்மை நாமே எப்படி சுத்திகரித்துக் கொள்வது? நாம் தேவனுக்கு பிரியமாக வாழும்போது நாம் பாவத்தை செய்யாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி பாவத்திலிருந்து விலகி வாழுகிறவர்களாக இருக்க விரும்புகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த பாவத்தை செய்யாமல் நம்மை நாமே சுத்திகரித்து வாழ்வதற்கு, பாவத்தை தவிர்த்து வாழ்வதற்கு பிராக்டிகலாக என்னென்ன வழிமுறைகள் என்கிறதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கோம். வேதாகமம் நமக்கு அநேக காரியங்களை இதற்காக சொல்லுது. முதலாவது, நாம் இந்த பூமியில இருக்கும்போது நாம் பாவம் செய்வதற்கு காரணம், அதாவது நம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நாம் பாவம் செய்வதற்கு காரணம் நமக்குள்ளாக நடக்கிற ஒரு போராட்டம் என்கிறதை நாம் அறிந்து இருக்கிறோம். கலாத்தியர் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே இதைத்தான் வாசிக்கிறோம். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. இதுதான் பிரச்சனைக்குரிய பகுதியாக இருக்கிறது. ஆவிக்குரிய மனிதன் மாமிசம், அதாவது புறம்பான மனிதன், நம்முடைய சுயம், இச்சைகள், ஆசைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு ஓட்டப்பட்ட காரணத்தின் இந்த இரண்டுக்கும் இடையே ஒரு போராட்டம் இருக்கிறது. இது ரெண்டும் மாறி மாறி விரும்புகிறது. இந்த மாமிசம் ஒன்றை விரும்புகிறது, இந்த ஆவிக்குரிய மனிதன் இந்த மாம்சம் விரும்புகிறதற்கு எதிரான ஒன்றை விரும்புகிறது. அதாவது இந்த மாமிசம் எதை விரும்புகிறது? இந்த உலகத்திலே கண்கள் எதையெல்லாம் பார்க்கிறதோ அதையெல்லாம் ஆசைப்பட்டு இதெல்லாம் வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த ஆவி எதை விரும்புகிறது? கண்கள் ஆசைப்படுவதை எதையும் செய்யவே கூடாது என்று விரும்புகிறது. இந்த உலகத்தில் உள்ளதற்கு நான் அடிமைப்படக்கூடாது என்று விரும்புகிறது. அதாவது இந்த மாம்சம் எதை விரும்புகிறோம் அதற்கு நேர் மாறாக விரும்புகிறது. இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக விருப்பம் கொண்டவராக இச்சிக்கிறதாக, ஆசை கொண்டதாக இருக்கிறது. அதாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இதற்கு விரோதமாக இது விரும்புகிறது, இதற்கு விரோதமாக இது விரும்புகிறது. இதுதான் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ இதுல மாமிசம் விரும்புகிறதற்கு நாம் இடம் கொடுக்கும் போது நமது அங்கே பாவம் செய்கிறவர்களாக அல்லது பாவத்தில் விழுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். அப்போ வேதாகம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் சொல்லுகிறது என்னவென்றால், பவுல் சொல்லுகிறார், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்போ ஆவி ஒன்றை விரும்புகிறது, மாமிசம் இன்னொன்றை விரும்புகிறது. இது ரெண்டும் வேறு எதிரெதிரான ஒரு காரியங்கள். இது விரும்புவதற்கு எதிராக இது விரும்புகிறது. பவுல் சொல்லுகிறார், ஆவிக்கு ஏற்றபடி, ஆவி எதை விரும்புகிறதோ அதை மட்டும் அதற்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சை, இந்த மாம்சம் விரும்புகிறதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். நாம் பல வேளைகளிலே ஆவி விரும்புகிறது அல்லவா, அதை விட மாம்சம் விரும்புகிறதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது
நாம் என்ன செய்கிறோம்? நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். மாமிச இச்சையை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், மாமிச இச்சையை நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்க ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவி எதை விரும்புகிறதோ அதை செய்யுங்கள். மாமிசம் விரும்புகிறதை அல்ல, ஆவி எதை விரும்புகிறதோ அதை செய்யுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். சரி, வேதாகமம் பல்வேறு விதமான வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது நம் பாவத்திலிருந்து தப்புவதற்கு. அதிலே ஒன்றுதான், நாம் ஒரு பாவம் நடக்கக்கூடிய ஒரு பகுதி என்று சொல்லி இருக்கிற பட்சத்திலே அந்த இடத்திலே செல்லாமல் இருப்பது. ஒரு இடத்துல பாவம் என்று சொல்லி அங்கே போனால் பாவம் செய்ய சூழல் ஏற்படும் என்று சொல்லி தெரியும் போது அந்த இடத்துக்கு எதிராக செல்லாமல் இருப்பது. வேதாகமத்திலே வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி, அந்த இடத்திலே நில்லாதிருங்கள், ஓடுங்கள் என்று சொல்லி. அப்போ அந்த இடத்திலே நின்றால் வேசித்தனம் செய்ய நேரிடும். ஆகவே அந்த இடத்திலே நில்லாதிருங்கள், அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நாம் பார்வையை செலுத்தினால் அல்லது குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல நேரும் போது அந்த இடத்திலே பாவம் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது என்று சொல்லும் போது, நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் அந்த இடத்திற்கு செல்லாமல் இருப்பதுதான் சரி. நாம் அந்த இடத்திற்கு சென்று விட்டு நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புவது அது நல்லதுதான். ஆனால் அந்த இடத்திற்கு செல்லாமல் இருப்பதுதான் பாவம் செய்யாமல் இருப்பதற்கான வழி. உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். லோத்துவும் ஆபிரகாமும் ஒரே இடத்திலிருந்து ஒன்றாக கிளம்பி வருகிறார்கள். 2 பேருக்கும் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆட்டு மந்தைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த மந்தை மேய்ப்பர்களுக்கு இடையாக பிரச்சனை வருகிறது. லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை கிடையாது, அவர்களுக்கு கீழாக வேலை பார்க்கிறவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. உதாரணத்திற்கு இன்னைக்கு 2 நடிகர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுக்கு ஒருவேளை பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், உண்மையில் அப்படியே இருக்காது தெரியவில்லை. அவர்களுக்குள்ளாக எந்த பிரச்சனையும் இல்லை, ஒருவேளை நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குடைய ரசிகர்கள் இருப்பார்கள் அல்லவா, மாறி கீழே சண்டை போடுவார்கள் அல்லவா. அதே போல லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை கிடையாது. அவர்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு, அவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு உள்ளாக ஒரு பயங்கர வாக்குவாதம் வரும்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், சரி நாம் தனித்தனியாக போவோம் என்று சொல்லி. அப்பொழுது லோத்து ஒரு காரியத்தை, நாம் எங்கே போகலாம் என்று சொல்லி ஒரு காரியத்தை முடிவெடுக்க வேண்டும். நாம் எந்த இடத்துக்கு அவனுக்கு விருப்பமான இடத்துக்கு போயிருக்கலாம். அவன் எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால் சோதோம் என்கின்ற அந்த பகுதியை தேர்ந்தெடுக்கிறான். காரணம், அவன் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், அது மிகவும் செழிப்பான பகுதி, அது எகிப்தை போல இருந்தது, அது ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது என்று சொல்லி வேதாகமே அதை குறித்து, அந்த பகுதியை குறித்து அது எப்படி இருந்தது என்று சொல்லி விளக்கப்படுத்துகிறார். ஆதியாகமம் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே அது சோருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டம், அதாவது ஏதேன் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அதாவது அந்த அளவுக்கு கடவுள் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி கொடுத்த போது எப்படி செழிப்பாக இருந்ததோ அதை போல அந்த பகுதி, லோத்து தன்களை ஏறிட்ட பதில் யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் அந்த மாதிரி நீர்வளம் பொருந்தி இருந்ததாக கண்டு அந்த இடத்துக்கு நான் போகிறேன் என்று சொல்லி அங்கே போகிறான். அப்போ இந்த முடிவை யார் எடுக்கிறது? லோத்து தான் எடுக்கிறான். சரி, ஒருவேளை அவன் அந்த இடத்துக்கு போனால் நல்லா செழிப்பாக வாழலாம் என்று சொல்லி அவன் எடுத்திருக்கிறான். ஆனால் அந்த இடத்தின் மக்கள் மிக மோசமானவர்கள் என்று சொல்லி அவன் போவதற்கு முன்பாக தெரியாமல் இருந்தாலும் போன பின்பாகிலும் என்னது அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் பொல்லாதவர்கள், அவர்கள் இயற்கைக்கு மாறான உறவை விரும்புகிறவர்கள் என்று சொல்லி யாருக்கு தெரியும்? லோத்துவுக்கு தெரியும். அந்த பட்டணத்தில், சோதோம் கொமோரா பட்டணத்தில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால்
கடவுள் இயற்கையான உறவு இனப்பெருக்கத்துக்காக ஆணும் பெண்ணும் இணைவதால் இயற்கையான ஒரு உறவு. ஆனால் அந்த பட்டணத்திலே உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அந்த இயற்கைக்கு மாறான ஆணுக்கு பெண்ணை விரும்புவதை விட ஆண் இன்னொரு ஆணோடு கூட உறவு கொள்வதை விரும்புகிறவர்களாக காணப்பட்டார்கள். இது யாருக்கு தெரியும்? லோத்துவுக்கு தெரியும். தெரிந்தாலும் அந்த பட்டணத்திலேயே வாழ்ந்து கொண்டு வந்தான். அந்த பட்டணத்திலேயே தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து வைக்க தீர்மானித்து நிச்சயிக்கிறவனாக காணப்பட்டான். எதற்காக? காரணம், அந்த இடத்துல இருந்தால்தான் நாம் வசதியாக வாழ முடியும். அப்போ அவன் இந்த பாவம் செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் அங்கே இருப்பதற்கு காரணம் என்ன? அதை சகித்துக் கொண்டு அங்கே இருப்பதற்கு காரணம் என்ன? வசதி. அவன் நினைத்திருந்தால் என்னது, ஏற்கனவே அந்த இடத்தை விட்டு வெளியேறு, வேறு பட்டணத்திலே போய் இருக்கலாம். அந்த பட்டணத்தில் உள்ளவர்களுடைய நிலைமையை கண்டு ஒரு கட்டத்தில் என்ன வருகிறது? அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக தூதர்கள் வருகிறார்கள். அந்த மக்கள் லோத்துவின் வீட்டுக்கு வந்தபோது அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? லோத்துவின் வீட்டை சூழ்ந்து என்ன சொல்லுகிறார்கள்? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பட்டணத்து மனிதராக வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள், சிறுசிலிருந்து பெருசு வரைக்கும் கிழடு வரைக்கும் எல்லாரும் நானா திசைகள் வீட்டை சூழ்ந்து புதிதாக மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை அறிய வேண்டும் என்று சொல்லும் போது அவர்களோடு நாங்கள் உறவு கொள்ள வேண்டும். அதாவது யாரு? தூதர்கள் என்று சொன்னால் அவர்கள் மனிதர்கள் வடிவிலே தான் வந்திருக்கிறார்கள், ஆண் வடிவிலே தான் வந்திருக்கிறார்கள் தூதர்கள். அவன் இன்னைக்குதான் என்னது, சர்ச்சிலேயோ எதிலேயோ டிராமா போடுறதா இருந்தா ஏஞ்சல் அப்படின்னா என்னது, அழகான பெண் பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்கு பிறகு ஒரு என்னது தர்மாக்குள்ள எதில் ஒரு இறகை செட் பண்ணி இவர்கள் தான் ஏஞ்சல் என்று சொல்லி ஒரு பெண் பிள்ளைகளை தான் என்னது பெண் வடிவிலே தான் தூதர்களை உருவாக்கி வைத்திருப்போம். வேதாகமத்திலே தூதர்களை எப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்பாலிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, அவர்கள் பூமியில வரும்போது மனிதர்களாக வந்தார்கள், தூதர்களாகவே வரவில்லை. மனிதர்களை போன்ற உருவத்திலே தான் வருகிறார். அது எந்த வடிவத்திலே? பெண்களை போன்ற வடிவத்திலே வரவில்லை, ஆண்களை போல வருகிறார். இப்போ புதிதாக இந்த ஊருக்கு மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த மனிதர்களை நாங்கள் இந்த மனிதர்களோடு உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி லோத்துவை வற்புறுத்துக்க அவர்களை எங்களிடத்தில் அனுப்பு என்று சொல்லி. லோத்துவுக்கு என்ன பிரச்சனை? இவன் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தவர்கள், இவர்களை நாங்கள் அனுப்புவது கூடாது என்று சொல்லி அவனுக்கு அந்த பாவத்துல உடன்படக்கூடாது என்று தெரிகிறது. ஆனால் பாவம் செய்யக்கூடிய இடத்திலே தான் அவன் இருக்கிறான். அதனுடைய பிரச்சனை என்னவென்று தான் சொல்லுகிறேன். இப்போ அந்த லோத்து அதனால் என்ன செய்கிறான்? வேண்டுமானால் இது ஆணோடு செய்கிறது தவறு, வேண்டுமானால் எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், நீங்கள் இயற்கை அது என்னது அந்த பெண் பிள்ளைகளோடு கூட வேண்டுமானால் உறவு செய்து கொள்ளுங்கள், நான் பெண் பிள்ளைகளை கூட வெளியே விடுகிறேன். ஆனால் ஆணோடு செய்கிற காரியம் அதை விட மோசமானது. நீங்கள் என்ற பெண் பிள்ளையை வெளியே விட்டால் அவர்களோடு செய்கிறதும் தவறுதான். அது காரணம் என்னது? அது திருமணத்துக்குள்ளாக நடைபெறுகிற ஒரு இல்ல, திருமணத்துக்கு அப்பாற்பட்டு நீங்கள் வலுக்கட்டாயமாக செய்கிற ஒரு காரியம். ஆனால் நீங்கள் இப்பொழுது நிற்கிறீர்கள் அல்லவா, இந்த புதிதாக வந்த ஆண்களோடு தான் நாங்கள் உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதோடு ஒப்பிடும் போது அது கூட பரவாயில்லை, அப்படி கூட வேண்டுமானால் என்னுடைய பெண் பிள்ளைகளை கூட வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் அந்த ஆண்களை தயவு செய்து விட்டுவிடுங்கள், இப்படிப்பட்ட அருவருப்பை செய்யாதிருங்கள் என்று சொல்லி லோத்து சொல்லுகிறான். ஆனால் அதுக்கு நடந்தது என்று கேட்டால் நடக்கவில்லை. அவர்கள் மறுபடியும் என்னது அவர்களை வெளியே விடு என்று சொல்லி கதவை நொறுக்கும்படியாக எல்லாம் திட்டமிடுகிறார்கள். தூதர்கள் என்னது அவர்கள் வந்தவர்களை குருட்டாட்டம் பண்ணுகிறார். சரி, இங்கே வாழ்ந்ததினால் வந்த பிரச்சனை என்னவென்றால் அவனுடைய பிள்ளைகள், அதன் பிறகு லோத்து அந்த இடத்தை விட்டு தப்பு வைக்கிறான். ஆனால் அவனுடைய பிள்ளைகளுடைய மனது எந்த அளவுக்கு கலங்கப்பட்டிருந்தது என்று சொன்னால், நமக்கு ஒரு சந்ததி உருவாக வேண்டும், இப்பொழுது பூமியில வேற ஆள்களே கிடையாது, இப்ப என்னது நம்முடைய அப்பாவோடு உறவு கொண்டால் கூட பரவாயில்லை என்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு என்ன வந்தது? துணிச்சல் வந்து அப்பனை குடிக்க வைத்து அவர்களோடு கூட உறவு கொண்டவர்களாக இருந்தார்கள். இது எதனால் வந்தது? லோத்து செய்த செயல் தவறான இடத்திலே இருந்தது. அங்கே தவறு நடக்கிறது, அந்த இடத்திலே போனால் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்று சொல்லி தெரிந்த என்பதாகவும், தன்னுடைய வசதிக்காக தான் அதிகமாக பணக்காரனாக வாழ வேண்டும் என்கிறதற்காக
தன்னுடைய செழிப்புக்காக என்னது அங்கே போய் வாழ்ந்தது. அதான் மிகப்பெரிய தவறாக காணப்பட்டது. அப்போ நாம் இருக்கிற இடம் ஒரு பாவம் நடக்கக்கூடிய இடம், வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், நம்ம பழகக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம். அந்த இடம் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பழக்கம் அல்லது இடம் என்று சொன்னால் அந்த இடத்திலே இல்லாமல் இருப்பது, விலகி ஓட வேண்டும். யோசேப்புக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அவனை தேடி வருகிறது. அப்போ அவன் அந்த இடத்துல நின்றிருந்த, நான் இல்ல வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லுகிறவனாக இருந்தாலும் அவன் அந்த இடத்துல நின்றிருந்தால் என்ன பண்ணிருக்கான், அவன் அந்த பாவத்துல விழுந்திருக்க வாய்ப்பு உண்டு. அவன் ஓடினான், எனது துணி போனா கூட பரவாயில்ல நான் ஓடுகிறேன் என்று சொல்லி ஓடினான். ஓ, எந்த பாவமாக இருந்தாலும் நம்முடைய ஒரு குடிப்பழக்கமோ வேறு எந்தெந்த பழக்கமாக இருக்கலாம், அல்லது நாம் யாரோடு பழகுகிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம் என்கிறது மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ நாம் பாவத்திலே விழுவதற்கு நாம் நம்முடைய சுபாவங்களை சில வேளைகள் திடீரென்று மாற்றங்கள் வந்திருக்கலாம். அது நாம் ஏன் என்று சந்தித்து பார்த்தால் நம்முடைய பழக்கங்கள் ஒருவேளை மாறி இருக்கும். அப்போ நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் அது என்னது நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்தை விட்டு விலக வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. சென்ற சில நாட்களுக்கு முன்பாக ஒருவர் என்னிடத்துல பேசினார். அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கும்படியாக சொன்ன ஒரு காரியம், அவர் சின்ன பையன்தான். நான் சின்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணு, அதுக்கு பிறகு அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அது சர்ச்சில் வர்ற பொண்ணு. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், அது எல்லாரும் சொல்லி ஏதோ விட்டுட்டேன். ஆனா என்ன பிரச்சனைன்னா, எப்பெல்லாம் நான் சர்ச்சுக்கு போறேனோ எனக்கு அப்பப்ப அந்த பொண்ணு பார்க்கணும்னு தோணுது, இல்ல தப்பான எண்ணம் தோணுது அப்படின்னு சொன்னேன். சர்ச்சுக்கு அங்க போக இல்லைன்னா பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னேன். அப்ப நான் சொன்ன ஒரே பதில், சிம்பிளான ஒரு பதில், அப்ப அங்க போறதுதான் பிரச்சனைனா அங்க போக கூடாது, அவ்வளவுதான். அது சர்ச்சாகவே இருந்தாலும் அங்க போகும்போது உனக்கு ஒரு தவறான எண்ணம் வருகிறதா, நீ அங்க போகாது என்றுதான் சொன்னேன். அப்போதான் சர்ச்சுக்கே போகக்கூடாது, வேற ஏதாவது இடத்துக்கு போகணும்னு சொன்னேன். அப்போ ஒரு இடத்திற்கு போகும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு விலக வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நாம் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் நம்முடைய கைகளில் கூட இருக்கலாம், நமக்கு உரியதாக இருக்கலாம். அது நம்மிடத்துல இருக்கின்ற காரியங்கள் நம்மை பாவம் செய்வதற்கு வைக்கலாம். அப்படியானால் அதை துண்டித்து விட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் கையை பிடிந்து எறிங்கி போடு, கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை எறிந்து போடு. அப்படியானால் உண்மையிலே எழுத்தின்படியாக கையை விட்டு கண்ணை பிடுங்கு என்பதல்ல சொல்ல வருகிறார் பொருள். இன்றைக்கு நாம் பாவம் செய்வதற்கு காரணமாக இருக்கிற காரியம் அது ஒருவேளை கையாக இருந்தால் அந்த கையை கூட என்னது பிடுங்கி போடு. அப்போ நாம் பல வேளை இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கின்ற பொருட்கள், டிவைஸ்கள் நாம் பாவம் செய்வதற்கு ஒருவேளை காரணமாக இருந்தால் அதை என்ன செய்ய வேண்டும், துண்டித்து போட வேண்டும். ஒருவேளை மொபைல் அடிக்ஷன், டிவி அடிக்ஷன், இந்த மாதிரி ஏதாகிலும், அல்லது ஃப்ரெண்ட் அடிக்ஷன், தவறான நபர்கள், இந்த மாதிரி பொருட்கள், நபர்கள், அப்போ இவர்கள் நம்மோடு கூட இணைந்து ஒன்றாக இருக்கும் போது அல்லது அவைகள் நம்மோடு கூட ஒன்றாக இருக்கிறது தான் அது நம்முடைய பாவத்துக்கு காரணமாக இருக்கிறது, நம்முடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளுகிறது என்று சொன்னா அதை நாம் என்ன செய்ய வேண்டும், துண்டித்து விட வேண்டும். அது என்னது இல்ல அது பிராக்டிகலா பாசிபிளா இல்லை என்றாலும், அது பாசிபிள் இல்லை என்றல்ல, நாம் மனது வைத்தால் மார்க்கம் உண்டு. அது என்ன செய்ய விடலாம், பழையது போல என்னது ஸ்மார்ட் போனை மாற்றி ஸ்மார்ட் இல்லாத போனுக்கு திரும்பலாம். அப்போ அதுதான் பிரச்சனை என்று ஒருவேளை அது பிரச்சனையாக இருந்தா எது நம்மோடு கூட நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காரியங்கள் எது நாம் பாவம் செய்வதற்கு ஒருவேளை காரணமாக இருக்கிறது, நம்முடைய நேரத்தை அதிகமாக திருடி பாவத்திற்கு நேராக திருப்புகிறது என்று சொன்னால் அவைகளை நாம் துண்டித்து விட வேண்டும். அப்படி துண்டித்து விடுவது மிக மிக அவசியம். அப்போ துண்டித்து விட்டால் நாம் என்ன செய்து விடலாம், அந்த பாவம் செய்வதற்கான அந்த வாய்ப்பை நாம் குறைத்து விடலாம். அடுத்ததாக பாவம் செய்வதற்கு மிக முக்கியமான காரணம்
நம்முடைய அதிக நேர விரயம், நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் நமக்கு நிறைய நேரம் சும்மா கிடைக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக பாவத்தில் உள்ள வாய்ப்பு உண்டு. அதிக நாம் இருக்கிறோம், நமக்கு ஒரு நிறைய நேரம் இருக்கிறது, அந்த நேரத்துல சும்மா இருக்கிறோம், சும்மா ஏதோ பார்க்கிறோம், சும்மா ஏதோ செய்கிறோம் என்று சொன்னால் நாம் பாவத்திலே விழ வாய்ப்பு உண்டு. இப்போ நாம் சும்மா இருக்கின்ற நேரத்தை குறைத்து ஏதோ ஒரு பிரயோஜனமான காரியத்திலே எங்கேஜாக வைத்திருக்க வேண்டும். எங்கேஜாக நாம் இருந்தால் நம் பல மனிதர்கள் பல்வேறு விதமான எண்ணங்களால், தவறான எண்ணங்களால் ஆட்படுவதற்கு காரணமே நாம் சும்மா இருக்கிறது, சும்மா ஏதாவது சிந்தித்துக் கொண்டிருப்பது, சிந்தனை வழியாக நம்முடைய மனது கெடுக்கப்படுகிறது. அப்போ நாம் ஏதோ ஒரு விதத்திலே எப்பொழுதும் எங்கேஜாக இருக்க வேண்டும். அதாவது எங்கேஜ் என்று சொன்னால் தவறான காரியங்களும் சரியான காரியங்கள், சரியான வேலைகள், இவைகளிலே ஏதாவது ஒரு விதத்திலே நாம் எங்கேஜாக இருக்கின்ற பட்சத்திலே நாம் பாவத்திலே, அந்த பாவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு உண்டு. தீமோத்தேவுக்கு பவுல் சொல்லும் போது இந்த காரியத்தை தான் சொல்லுவார். 2 தீமோத்தேயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பாரியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடு சுத்த இருதத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுடனே நீதியை, விசுவாசத்தையும், அன்பையும், சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தி இனம். ஓகே, அப்போ இதுல பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும், விசுவாசத்தையும், அன்பையும், சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இந்த பாலியத்துக்குரிய இச்சை, இச்சை என்று சொன்னால் ஆசை, அந்த ஒரு ஆசை இருக்கிறது. அதற்கு அதிலிருந்து விலகுவதற்காக நீ வேறொரு காரியத்தை நாடு என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு இச்சை அல்லது ஆசை என்று சொல்லி எது எப்பொழுது வருகிறது? நாம் ஏதோ நேரம் இல்லாமல் இருக்கும்போது, சிந்திக்கும் போது வருகிறது. அப்போ அதற்கு பதிலாக வேறொன்று காரியத்திலே நம்முடைய போக்கஸை செலுத்தும் போது, இதை நாடும், இதை விரும்பும் போது, இதை விரும்புவதற்கு நேரமே கிடையாமல் போகிறது என்கின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு வேதாகமத்திலே ஒரு சரியான உதாரணம் உண்டு. 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது எல்லாரும் யுத்தத்திற்கு போகிறார்கள். தாவீது ராஜா யுத்தத்திற்கு போகாமல் அந்த நேரத்திலே வெட்டியாக இருக்கிறான், சும்மா இருக்கிறான். சும்மா இருக்கும் போது என்ன பண்ணுகிறான்? சும்மாவே என்னது உலாத்தி கொண்டிருக்கிறான் பால்கனியில. சும்மா உலாத்தி கொண்டிருக்கும் போது எதேச்சையாக என்ன அவனுக்கு கண்ணுக்கப்படுகிறது? ஒரு பெண் குளிக்கிறது கண்ணுக்கப்படுகிறது. அப்படி சும்மா இருக்கிறதுனால சும்மா பார்க்கிறான். அப்படி சும்மா பார்க்கும் போது அவனுக்குள்ளாக என்ன தெரிகிறது? இந்த பெண்ணை நாம் அனுபவித்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணம் இருக்கு. இது எங்க ஆரம்பிக்கிறது? சும்மா இருக்கிறதுனால ஆரம்பிக்குது. எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக போகிறார்கள். இவன் என்னது? ராஜா, நம்ம போக வேண்டிய தேவை இல்லை, அங்க எல்லாரும் நாம சும்மா இருப்போம். சும்மா இருந்தா சும்மா எதுக்கு இருக்கிறோம்? நம்ம சும்மா உலாத்துவோம், சும்மா பார்வை, இயற்கை பார்ப்போம், அதை பார்ப்போம் சொல்லி எதையாவது பார்ப்போம், சும்மா எதையாவது பார்ப்போம் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு பெண் குளிக்கிறதை பார்ப்போம். சரி, நல்லா தானே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருப்போம், சும்மா தானே பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறேன். சரி, சும்மா பார்க்கறதோட என்ன, சரி கொஞ்சம் கூட பார்ப்போம், ஆழ்ந்து பார்ப்போம், பக்கத்துல அற வச்சு பார்ப்போம். அரவழைக்கிறான். பார்க்கும்போது என்ன தெரிகிறது? சரி, இவ்வளவு பார்த்தாச்சு, சரி அனுபவிச்சு விடுவோம். அப்போ அங்கே அவனுடைய பிரச்சனை என்னவென்றால், அவன் சும்மா இருந்ததுதான் பிரச்சனை. ஒருவேளை அன்றைக்கு அவன் சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில ஈடுபட்டு கொண்டிருந்தால், யுத்தத்துக்கு தான் போக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, அது ஒருவேளை வேறு ஏதாவது வேலை இருந்தால், வேறு அலுவலிலே வைத்திருந்தால், தாவீது தான் சொல்லுகிறான், வேறு எந்த வேலையும் இல்லையா,
நான் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமா இருக்கிறேன், தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று சொன்னது போல இரவும் பகலும் அதிலேயாவது தியானமாக இருந்திருந்தார். அப்போ நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், சரி இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை பஞ்சாயத்து இருக்கிறதா, அந்த பஞ்சாயத்தை பார்ப்போம், அதுலயாவது பிஸியாக இருந்திருந்தார். அப்போ இப்படி பிரயோஜனமான வேலைகள் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அல்லது நியாயமான பொழுதுபோக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரி, எங்கேயாவது விளையாட்டு நடக்கிறதா, அப்ப விளையாட்டு பார்ப்போம், விளையாட்டு நம்மளும் சேர்ந்து சில விளையாட்டு விளையாடுவோம், உடற்பயிற்சிவோம். அந்த மாதிரி அவன் நேரத்தை செலவிட்டு இருந்தால் சிந்தித்து பாருங்க, இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் இந்த அதாவது பிரயோஜனமான விதத்திலே நேரத்தை செலவிடாமல் அது பொழுதுபோக்காகவும் இருக்கலாம். நியாயமான பொழுதுபோக்குகள் உண்டு, ஒரு விளையாட்டு, உடற்பயிற்சி, அது உடம்புக்கு நல்லது. அப்போ அப்படி செலவிடாமல் சும்மா இருப்போம், சும்மா சுத்துவோம், பார்ப்போம், கண்டதை பார்ப்போம் என்று சொல்லி பார்த்ததன் விளைவு, சரி கொஞ்சம் கூட சரி பார்த்த இது சரி பொண்ணு குளிச்சிட்டு திரும்பி போனியா, இல்ல சரி சும்மா பார்க்கதானே செய்யறோம், பார்க்கறது பிரச்சனை என்று சொல்லி கூர்ந்து பார்க்கிறான். கூர்ந்து பார்க்கும்போது என்னது, ஆசை தூண்டப்படுகிறது. சரி கிட்ட பக்கத்துல அவரை வச்சு பார்ப்போம் என்று சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சும்மா இருந்ததன் விளைவு. அப்போ சும்மா இருக்கும் போது நம்முடைய சிந்தைகள் தவறான விஷயங்களுக்கு நேராக தூண்டப்படும். ஏதாவது ஒரு சின்ன தவறான விஷயத்தை பார்த்தால் கூட ஒரு கியூரியாசிட்டி ஏற்படும், இன்னும் அதை செய்வோம், இன்னும் அதை செய்வோம் என்று சொல்லி. அது கட்டத்திலே ஒரு கட்டத்திலே பெரிதாக இந்த சின்ன ஆரம்பத்திலே சும்மா இருந்ததன் விளைவு கடைசியில் அவன் கொலைகாரனாக மாறுகிறான் தாவீது. நேரத்தை தவறாக, அதாவது சும்மா இருக்கிறது, அது நம்ம என்னது செய்கிறது, பெரிய பாதிப்புக்குள்ளாக ஏற்படுத்துகிறது. ஆகவே சரியான இடத்திலே நம்முடைய என்னது நேரத்தை செலவிட செய்ய வேண்டும். நேரம் சும்மா வெட்டியாக நேரம் கிடைக்கிறது என்று சொன்னா அதை ஏதாவது ஒரு பயனுள்ள காரியத்திற்காக பயன்படுத்த வேண்டும். அதுதான் எபேசியர் புஸ்தகத்திலே பவுல அப்போஸ்தலன் சொல்லுவார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 15-16 சொல்லுகிறார். எபேசியர் 5:15-16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதது, ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். நேரத்தை சரியாக பயன்படுத்தாத போது, வெட்டியாக நேரத்தை செலவு செய்யும் போது, பிரயோஜனமற்ற காரியங்களுக்காக நாம் செலவு செய்யும் போது நம்முடைய சிந்தனைகள் தவறாக வழிநடத்தப்படுகிறது. அது நிமித்தமாக பாவம் செய்ய தூண்டப்படுகிறது. அடுத்ததாக பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தீமோத்தேயுடனே. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. நீ உன்னுடைய இளம் வயதிலே சில ஆசைகள் எல்லாம் இருக்கும். அதை குறித்து யாரும் என்ன செய்து விடக்கூடாது, அசட்டை பண்ணும் விதத்திலே நீ நடந்து கொள்ளக்கூடாது. ஆகவே நீ இதிலே உன்னுடைய வார்த்தையிலே ஜாக்கிரதையாக இருக்க, நடக்கையிலே அன்பிலே ஆவியிலே விசுவாசத்திலும் கற்பிலும் மாதிரியாக இரு. அப்போ அதற்கு பவுல் சொல்லுகிற ஆலோசனை, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். நான் வருகிற அளவுக்கும் நீ எதிலே கவனத்தை செலுத்து, எதிலே ஜாக்கிரதையாக உன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும், அது எதிலே நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், வாசிக்கிறதிலே நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எதை படிக்கிறாய் என்கிறதிலே நீ ஜாக்கிரதையாக இருந்து நீ அதை போதி. நீ முதலாவது நீ வாசிக்க வேண்டும்.
வேதாகமத்தை நீ வாசிக்க வேண்டும், அதிலே சமய நேரத்தை செலுத்து. அப்பொழுதுதான் இளமையை குறித்து ஒருவன் அசட்டை பண்ணாதபடி உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், இவைகளிலே உன்னுடைய நடக்கை பாவம் இல்லாமல் இருக்கிற காரியம், மக்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால், மக்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால், நீ வாசிக்கிறதுலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாசிக்கிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த பாவ செயல்கள் அல்லது பாவத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு வாசிக்கிறது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நாம் வாசிக்கிறதுலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிக நேரத்தை அதற்கு செலவிட செய்ய வேண்டும். நம்ம வேலை செய்கிறோம், சரியான நேரங்களை செலவு செய்கிறோம், மிச்சம் கொஞ்சம் நேரம் இருக்கிறது. அப்ப இந்த நேரங்கள் தான் நம்முடைய சிந்தைகள் தவறாக செல்வதற்கு காரணம். அப்படிப்பட்ட நேரம் இருக்கிறது என்றால் அதை வாசிக்கிறதுலே செலவு செய்வோம். வாசிக்கிறதுலே ஜாக்கிரதையாக இரு. அந்த சரியாக வாசிக்கிறதுலே ஜாக்கிரதையாக இருந்தால் புத்தி செல்லலாம். வாசிக்கிறதன் அடிப்படையில் அதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உபதேசிக்கிறதுலே ஜாக்கிரதையாக இருக்க முடியும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுங்க. அப்போ அடுத்ததாக நாம் பாவத்தில் இருந்து தப்புவதற்கு பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் ஏற்கனவே படித்த போதுதான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22 பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகிவிடு, சுத்திரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுக்கூட நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்போ இங்கே ஏற்கனவே படித்த பகுதிதான். அதுக்கு பதிலாக நாடு என்று சொல்லி அப்பொழுது பார்த்தோம். இதே காரியத்திலே இந்த வசனத்திலே இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே இதையெல்லாம் அடையும்படி நாடு என்று சொல்லி. அப்போ நீ யாரோடு கூட பழக்கம் வைத்திருக்கிறாய்? சரியான நபர்களோடு பழகு, சரியான நபர்களோடு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள் என்கிறதை இங்கேதான் பார்க்க முடியும். அதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த அடிப்படையிலே தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தைய வசனம், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டு விடாதபடி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் என்று சொல்லும்போது, சபை கூடி வருதல் என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, சரியான நபர்கள், சரியான உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் ஒருவரோடொருவர் ஐக்கியமாக இருப்பது. அப்பொழுது ஒருவேளை ஒருவர் தவறும் போது கூட புத்தி சொல்லி திருத்துவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இதே காரியத்தை சொல்லு. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடும். அப்ப உங்கள் ஒருவன் தப்பி போகிற, அப்ப சரியான நபர்களோடு ஐக்கியம் வைத்திருந்தார்கள், அதிலே ஒருவரை தப்பி போனால் அதிலிருந்து திருப்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ இதுவே தவறான நபர்களோடு நாம் பழக்க வழக்கங்கள் வைத்திருந்தால் அந்த தவறான நபர்கள் பின்பற்றுகிற வழியிலே நாம் சிக்க நேரிடும். ஆகவே நாம் சரியான நபர்களோடு ஐக்கியம் வைத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் இதைத்தான் சொல்லும். சகோதரர், ஒருவன் யாதொரு குற்றத்திலே அகப்பட்டால் சாந்தமுள்ள ஆவிக்குரியவர்களாக நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்வருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாக இரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்தவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி கலாத்தியர் மக்களுக்கு பவுலப்போஸ்தலன் சொல்லுவார். அப்போ உங்களிலே ஒருவன் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சாந்தமுள்ள ஆவியோடு அவர்களை சீர்பருந்த பண்ணுங்க. அப்போ இதற்கு தேவை
சரியான நபர்களோடு அப்படி சீர்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு நபர்களோடுள்ள ஐக்கியம். சபை என்று சொல்லும் போது ஒரு இடத்துல நான் கூடுகிறேன் என்று சொன்னால் அந்த இடத்துல உள்ளவர்கள் நான் தவறு செய்தால் அதை சீர்முடிந்த பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களும் தவறிலே பாவத்திலே வாழுகிறவர்களாக இருக்கக்கூடாது. போய் அவர்களே பண ஆசை பிடித்தவர்களாகவும் பொருளாசை பிடித்தவர்களாகவும் வேதத்தை புரட்டுகிறவர்களாகவும் இருக்க அப்படிப்பட்டவர்களோடு நான் ஐக்கியம் வைத்துக் கொண்டால் நானும் அவர்களை பார்த்து அவர்களை போல பழக வாய்ப்புண்டே தவிர என்னிடத்துல உள்ள பாவத்தையும் சுட்டி காட்டக்கூடிய அல்லது அதிலிருந்து திருத்துவதற்கு எதுவான வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதான் நீதிமொழிகளே ஒரு சலமன் சொல்லும் போது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ருவிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். அப்போ சிநேகிதன் அவன் அடிக்கிறான், அந்த அப்படி அடித்தால் கூட, அதாவது சுட்டி காட்டினால் கூட அது உண்மையானவைகள், அது அன்பின் அடிப்படையிலானது. அப்படிப்பட்டவர்களோடு நாம் ஐக்கியமாக காணப்பட வேண்டும். இதுவும் நம்முடைய பாவத்திலிருந்து விலகி வாழ்வதற்கான பிரச்சனையாக இருக்கிறது, சொல்யூஷனாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த காரியங்கள்ல எல்லாம் நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்போது, அதாவது நேரத்தை சரியாக செலவு செய்வது, தவறானவர்களோடுள்ள உறவை வெட்டி விடுவது, தவறான காரியங்கள் நம்மிடத்துல இருக்கிறது என்றால் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது. நாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு தெரியும், நான் ஏன் ஒருவேளை இதுல சிக்கி இருக்கிறேன் என்றால் ஒருவேளை நமக்கு தெரியும், ஓ இதுதான் இருக்க காரணம், நான் சும்மா இருப்பது இதனால் தான் இந்த சிந்தனை வருகிறதா இருக்கு. எது அந்த பிரச்சனை என்று கண்டுபிடிக்கிறோம், அவைகளை தவிர்ப்பது. ஒருவேளை நான் எடுக்கிற இடம் பிரச்சனையாக இருக்கலாம், அங்க இருக்கின்ற சூழ்நிலை என்னை தவறு செய்ய வைக்கலாம். ஒரு இடத்துல வேலை பார்க்கிறேன், அந்த இடத்துல வேலை பார்த்தால் பொய் சொல்ல வேண்டி இருக்கிறது, அந்த இடத்துல வேலை பார்த்தால் லஞ்சம் வாங்க வேண்டி இருக்கிறது. அப்படியானா அதை தவிர்த்து விடுவது. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் உண்டு, நீதிமொழிகள் 15 இது கிடையாது, கொழுத்த உணவை பார்க்கலும் கொஞ்சம் சின்ன உணவே நல்லது என்கிறது போன்ற ஒரு இது உண்டு. நல்ல உணவு உண்பதை பார்க்கலும் தவறான வழியிலே சம்பாதிக்கிற பொருட்களோடு கூட கொழுமையாக வாழ்வதை பார்க்கலும் கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் அது உணவு குறைந்தபட்ச உணவு, சின்ன லோக்கல் உணவு என்று சொல்லுகிறார் அல்லது சாதாரண இலைக்கறி போன்ற உணவு அது உண்டாலும் அதுதான் நல்லது என்று சொல்லுவது போன்ற ஒரு வசனம் உண்டு. எங்க இருக்கிறது? அப்போ நீதிமொழிகள்ல இருக்கிறோம். அப்போ நாம் இருக்கிற இடம், அது நம்முடைய பொருளாதாரம் சார்ந்து நம்முடைய பழக்க வழக்கங்கள் அப்படிப்பட்டவர்களோடு இருக்கலாம். அப்போ அதுதான் நம்முடைய பாவத்துக்கு அல்லது நம்முடைய குழந்தைகளோட எதிர்காலத்திற்கு இல்ல, இந்த வசனம் இல்லையா, இது வேறொரு வசனம், இதற்கு ஒத்த வேறொரு வசனம் உண்டு. அப்போ அதற்கு காரணம் நாம் இருக்கிற இடங்களாக இருக்கலாம். நாம் அப்படி நமக்கு அது தவறு என்று தெரிந்தாலும் அங்க இருப்பதற்கு காரணம் ஒருவேளை பொருளாதாரம் சார்ந்த இதாக இருக்கலாம். அது எப்படி அங்க லோத்து அன்னைக்கு இருந்தானோ அதை போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆபிரகாமுக்கும் அதை போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. எகிப்துக்கு ஏன் போனா ஆபிரகாம்? இருக்கிற இடத்துல பஞ்சம் வந்தது, சரி எகிப்துக்கு எகிப்துல போனா பிரச்சனை வரும்னு அவனுக்கு தெரியும். அங்க அவனுடைய எண்ணத்தின்படி எகிப்தில் உள்ளவர்கள் பொல்லாத மக்கள், பரவாயில்ல பொல்லாத மக்களாக இருந்தாலும் பணம் சம்பாதிக்கணும்னு அங்கதான் போகணும் அப்படி என்கின்ற எண்ணம். அப்போ தவறான பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று தெரிந்தும் அங்கே என்னது பணத்துக்காகவோ அல்லது வேறு ஏதோ காரியத்துக்காகவோ காம்ப்ரமைஸ் செய்து வாழுகிற எண்ணம், இது எல்லாமே நம்முடைய பாவத்துக்கு காரணங்களாக இருக்கலாம். அடுத்ததாக நாம் பாவத்திலிருந்து தப்புவதற்கு முக்கியமான சில காரணங்கள் இதுதான் நினைக்கிறேன். பாவத்திற்கு காரணம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு முக்கியமான காரணம் நாம் ஒத்துக்கொள்ளுகின்ற தன்மை. தவறை தவறு என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிற தன்மை இல்லைன்னா இதெல்லாம் ஒரு தப்பா
இதெல்லாம் தப்பா? இது அவங்க எல்லாம் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தான். அந்த ஊழியக்காரங்கிறவனே இதெல்லாம் பெரிய, இதை விட பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா சாதாரண மனுஷன் இதெல்லாம் சின்ன தப்பு தானே என்று சொல்லி பாவத்தை லேசாக எடுத்துக்கொள்ளுகிற காரியம் இது. நம் பாவத்திலிருந்து விடுதலை பெற கடைசி வரைக்கும் முடியாது. பாவத்தை லேசாக எடுத்துக்கொள்ளு அல்லது பாவத்திற்கு நியாயம் சொல்லுது, இதெல்லாம் ஒரு தப்பா என்று சொல்லி பாவத்துக்கு விளக்கம் சொல்லுது. இல்ல வேற வழி இல்லை, இல்ல இன்னொரு பிளேம் பண்ணுது. ஆதாம் செய்தனால நீ கொடுத்தது கடவுளை நீங்க தான் காரணம், நீ கொடுத்த ஸ்திரீ தான் என்னது இந்த பழத்தை சாப்பிடுவதற்கு காரணம் என்று சொன்னது போல. அப்போ பாவத்திற்கு நியாயம் சொல்லுகிற இந்த விஷயம் கண்டிப்பாக பாவத்திலிருந்து நாம் மீண்டு வர முடியவே முடியாது. பாவம் ஒரு தவறு என்று சொல்லி ஒருவேளை நாம் தவறாக செய்து கொண்டிருக்கலாம், நாம் அறியாமலே கூட செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்திலே இது தவறு என்று சொல்லி நமக்கு தெரிய வரும்போது அதை நியாயப்படுத்தாமல் அதை ஒத்துக்கொள்ளுகிற பண்பு நமக்கு, அது ஒத்துக்கொள்ளுகிற பண்பு. இன்னைக்கு நிறைய பேர்ட்டதுல அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற பண்பு கிடையாது. இன்னைக்கு என்னுடைய இந்த சேனல் போகிறதுக்கு முக்கிய காரணமே என்னது, சிலருடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற தன்மை அவர்களிடத்துல இல்லாததான். பாவத்தை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பணும், ஆனால் அவர்களுக்கு அது முடியவில்லை. ஆகவேத்தான் பிரச்சனை. அதுக்கு என்னது, என் பெயரை பழி வாங்கி கெடுத்துட்டா பழி வாங்கணும், நான் பாவத்திலிருந்து திரும்ப மாட்டேன், அது முக்கியம் கிடையாது என்கிற போன்ற எண்ணங்கள் தான் இன்றைக்கு பல பேரிடத்திலே காணப்படுகிறது. பேர் கிறிஸ்தவர்கள் என்று ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பாவத்தை பாவம் என்று சொல்லி உணர்த்தப்படும் போது கடவுள் நேரடியாக உணர்த்தலாம், மனிதர்கள் வழியாக உணர்த்தலாம், நாம் சுயமாக கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் போது உணரலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலை வழியாக உணர்த்தப்படலாம். எப்படியோ ஏதோ ஒரு விதத்திலே நாம் செய்கிறது ஒரு தவறு, நாம் செய்த தவறு உணர்த்தப்படும் போது தவறை அது தவறுதான் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிற பண்பு வேண்டும். அதை அறிக்கையிட்டு ஆண்டவரே நான் செய்த தப்பு என்று சொல்லி அதற்காக வருந்துகிற நிகழ்வும் தேவை. அதுதான் பாவத்திலிருந்து வெளிவர முடியும். நான் எதுவரைக்கும் இதெல்லாம் தப்பு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ அல்லது அந்த தப்புக்கு நான் நியாயம் சொல்ல நினைக்கிறேனோ அது வரைக்கும் அந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியாது. மாறாக அதை கடல நாளடைவிலே பெரிய பெரிய பாவத்துக்குள்ளாக சிக்க நேரும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை பவுல் இதைத்தான் சொல்லுது, நான் உங்களை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீங்க மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டீர்கள், நீங்க செய்த தவறு என்று சொல்லி உங்களுக்கு நான் சுட்டி காட்டின போது நீங்க துக்கப்பட்டீங்க, மனம் திரும்புறதுக்கு ஆமா நாங்க பண்ண தப்பு தான் என்று சொல்லி அதை அக்னாலஜ் பண்ணிட்டு கன்ஃபர்ஸ் பண்ணி மனம் திரும்பி இருக்கிறீங்க, அதுக்காக வருத்தம் அடைந்திருக்கிறீங்க. பாவத்தை உணர்த்தப்படும் போது அதை ஒத்துக்கொண்டு ஆமா தப்புதான் என்று சொல்லி அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முயற்சிக்கிறேன். கடவுளோடு கூட நேரத்தை செலவிடுவதை அதிகப்படுத்த வேண்டும். அதான் பவுல் அந்த தீமோத்தேயுக்கு சொன்னாங்க, நான் வருகிற வரைக்கும் நீ வாசிக்கிறதுல இரு. கடவுளோடு உள்ள உறவு நாம் அதற்கு நேரத்தை செலவு செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதுபடி நம்முடைய விரயங்கள் வீணாக சும்மா வெட்டியாக சும்மா இருக்கிறது, அது எல்லாமே பாவத்துக்கு காரணம் என்று சொன்னேன் அல்லவா. அப்படிப்பட்ட நேரத்தை கடவுளுக்கு அதிக நேரத்தை கொடுக்கும் போது, கடவுளோடு உள்ள வார்த்தையை தியானிக்கும் போது, அவரோடு உள்ள உறவிலே நாம் அவரோடு கூட பேசுகிற காரியங்கள், ஜெபம், வேத தியானம், இவைகளிலே நம்முடைய நேரத்தை அதிகப்படுத்தும் போது நம்முடைய நாட்டங்கள், உலகம் சார்ந்த நாட்டங்கள் எல்லாம் குறைக்கப்படும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவி மாமிசம் என்று சொல்லி ஒன்றுக்கொன்று எதிரடையாக போராடி கொண்டிருக்கிறது என்று சொல்லி, நாம் மாமிச இச்சைகளுக்கு ஏதுவாக தீனியை போட்டுக்கொண்டே இருந்தால் மாம்சம் ஜெயித்து கொண்டே இருக்கும். இந்த மாமிசத்துக்குள்ளே உணர்வு என்ன, உலகத்தின் மீது ஆசைப்படுவது, கண்களின் அச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் உலகம். இதை இச்சிப்பதுதான் இந்த மாம்சத்தினுடைய வேலையை, அது அதனுடைய இயல்பு. அதுதான் நாமே வாலண்டரியாக இதையெல்லாம் பார்ப்பதற்கு ஏதுவாக நேரத்தை நாம் செலவிட்டால் அதுதான் ஜெயித்துக் கொண்டிருக்கோம், நாம் அதற்கு தான் உணவளித்துக் கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே நாம் அதற்கு நேரத்தை செலவிடாமல், இந்த மாம்சத்துக்கு நேரத்தை செலவிடாமல் ஆவிக்கு தீனி போட்டு கொண்டிருந்தால், ஆவிக்கு தீனி போடுவது என்றால் இந்த ஆவிக்குரிய விருப்பம் எதுவாக இருக்கும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், இன்னும் கடவுளோடு உள்ள உறவிலே வளர வேண்டும் என்கிறதாக இருக்கு. அப்ப அதற்கு நேரத்தை செலவிடும். அதற்கு எப்படி நேரத்தை செலவிடுவது,
கடவுளுடைய உபதேசத்தை கேட்பது, சத்தியத்தை கேட்பது, சத்தியத்தை தியானிப்பது, அப்போ அவரோடு பேசுவது, தேவனோடு உள்ள உறவு, இந்த காரியங்களுக்கு நேரத்தை செலவு செய்யும் போது ஆவிக்கு தீனி கிடைக்கிறது, ஆவியை ஜெயிக்கிறதாக மாறும். அந்த போராட்டத்திலே ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன்லவா, போராட்டம். இந்த போராட்டத்திலே எது ஜெயிக்க வேண்டும் என்கிறதை கூட நாம் தான் நியமிக்கிறோம். நாம் எதற்கு தீனி போடுகிறோம் என்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் நம்முடைய எண்ணம் இதிலிருந்து வெளியே வர முடியாது. மனிதனாக இருக்கிற வரைக்கும் நாம் என்னது பாவத்திலிருந்து இந்த சிக்கு இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது. காரணம் நான் பலமுறை முயற்சி செய்து விட்டு நான் என்னது இதுல இருந்து வெளியே வர முடியவில்லை. சில நாட்கள் நான் தவறு செய்யாமல் இருக்கிறேன், மறுபடியும் பாவம் செய்கிறேன். அப்போ கண்டிப்பாக என்னது இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இது என்னது பாவத்திலிருந்து கண்டிப்பாக வெளிவருவதற்கு பாசிபிளே இல்லை என்கிற எண்ணம், அது தவறு. வெளிவர முடியாது என்று சொல்லி கிடையாது. நாம் விழுந்தாலும் அடுத்து கண்டிப்பாக முடியும். தொடர்ந்து பாவமே செய்யாமல் இருக்க முடியும். நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது நான் பல முறை முயற்சி செய்து விட்டேன், முயற்சி செய்யும் போது கொஞ்சம் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், அடுத்து என்ன செய்கிறேன், விழுந்து விடுகிறேன். அப்போ என்னது இதுக்கு ஒரு கண்டிப்பாக முடியாது போல என்று சில வேளைகளில் எண்ணலாம். அப்படி அல்ல, முடியும் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. ஆகவே தான் யோவான் 1 யோவான் புஸ்தகத்திலே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே யோவான் எழுதும்போது பிதாக்களை ஆதிமுறை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு, வாலிபரே நீங்கள் பலவான்களாயிருக்கிறதுனாலும் தேவ வசனங்கள் உங்களை நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதுகிறார். அதற்கு முன்பதாக எழுதுகிறார் 13ஆம் வசனத்திலே, வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி. அப்போ பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை யோவானுக்கு இருக்கிறது. ஆகவே நமக்கும் என்னது அது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆகவே தான் யோவான் தைரியமாக சொல்ல முடிகிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். இந்த நம்பிக்கை, தேவன் பேர் இந்த நம்பிக்கை உள்ளவன் தன்னை தானே சுத்திகரித்துக் கொள்வான். அவன் ஒரு இடத்துல என்னது முயற்சித்து அவனால் நடக்க முடியவில்லை என்பது அங்கே நின்று விட மாட்டான். தொடர்ந்து முயற்சித்து வெற்றி பெற்றுக் கொண்டே போவான். ஆகவே என்னால் முடியவே முடியாது என்கின்ற நிலைமைக்கு யாரும் போகக்கூடாது. அதுவும் என்னது நாம் பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமாக வாழ்வதற்கு, தன்னைத்தான் காப்பதற்கு காரணமாக இருக்கு. தொடர்ந்து அடுத்த வாரத்திலே வேறு சில காரியங்களை பார்க்கலாம்.